எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 28ஆம் கதை. யோசேப்பை விற்று போடுதல். யாக்கோபோட பிள்ளைங்க எல்லாருமே இஸ்ரேல் நாட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போது சில்பால்ன்ற இடத்துல யோசேப்பு, அதாவது யாக்கோபோட கடைசி மகன், அவன் ரொம்ப வயசான பிறகுதான் அவன் பிறந்தான். அவள் 17 வயசில் அவன் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருந்தான். இப்போ மற்ற அண்ணன்மாருங்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே யோசேப்பை பார்த்தோன்னே பொறாமை, கோபம், வெறுப்பு எல்லாமே இருந்துச்சு. ஏன்னா யாக்கோபை பொறுத்த வரைக்கும் யோசேப்பு கடைசி மகன், செல்ல மகனாக அவனை பார்த்தாரு. அதனால் அவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணார். அவனுக்காக ட்ரெஸ்ஸு எல்லாமே ஸ்பெஷலாக இருந்தது. ஸோ அவனை தனியாக பார்க்குறதுனால மற்ற பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கோவம் போகாமல் வந்துருச்சு அவன் மேலே. நம்ம தம்பி தானே அப்படிங்கிற எண்ணம்லாம் போய் அவனை ஒரு விரோதி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி பார்த்ததுனால அதனால் வந்த விளைவுகள் என்னென்னா நம்ம பார்க்கலாம். அப்போது சில்பாலில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு நாள் யோசேப்பு அண்ணன்மாருங்கிட்ட அண்ணன் நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அதாவது கனவு கண்டேன். அந்த கனவுல நான் அரிக்கட்டெல்லாம் வச்சு அறுத்து வச்சிட்டு இருந்தேன். அப்போது திடீர்னு என்னோட அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றுச்சு. உங்களோட அரிக்கட்டு எல்லாமே என்னை அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டு இருந்துச்சு சுற்றி அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் கேட்டோன்னா அவங்க அண்ணனுங்களுக்கு பயங்கர கோபம். ஏண்டா, நாங்கள் உன்னை வணங்கணுமா? உன்னை கீழே இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? இது ஒரு சொப்பனம், நீ என்கிட்ட சொல்கிறியான்னு கோவம். ஏற்கனவே அவனை கண்டாலே ஆகாது, இல்லை வேற இப்படி சொப்பனை கண்டுட்டான்னு அவன் மேலே இன்னும் கோவம். அப்புறம் திட்டி அவனை அனுப்பி விட்டுருவாங்க. சரின்ட்டு அவனு பெறுவான். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் ஒரு சொப்பனை கண்டேன்ட்டு நிற்பான். அண்ணன் என்ன, நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லுவான். என்னெல்லாம் கனவு? மறுபடியும் என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, சூரியனோ சந்திரனோ 17 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின மாதிரி நான் கண்டேனே அப்படின்னு. இது சொல்லும் போது அவங்க அப்பாவும் கேட்டுட்ருப்பார். உடனே யாக்கோபுக்கும் என்னெல்லாம் கனவு சொல்கிற நீ? சூரியனை சந்திரனை உன்னை வணங்குச்சா? அப்போ உங்கள் அப்பா அம்மா நாங்களும் உன்னை வணங்குவோம் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுவார். கோவப்பட்டு அவனை திட்டி அனுப்பிடுவார். அவனும் போயிடுவான். சரின்னு சொல்லிட்டு ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, ஏப்பா, நம்ம அண்ணன் அங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் சில்காலில், ஏன் அங்கே போய் அண்ணெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வா. அப்புறம் அவங்களாம் உடம்பு நல்லா இருக்கா, சாப்பிட்டாங்களா இல்லையா, ஆடெல்லாம் எப்படி இருக்குது, நல்லா வேலை செய்கிறாங்களா, எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி யோசிப்பை அனுப்பி வச்சுருவார். இவனும் சந்தோஷமாக, அண்ணன் மேலேனா இவனுக்கு ரொம்ப பாசம். சரிங்கப்பான்னு சொல்லிட்டு இவனும் போவான். போகும்போது சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது வழி தெரியல அவனுக்கு. போய் தேடி தேடி எல்லாம் பார்க்குறான். அண்ணனுங்களை காணும். அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தர் வர்றார். யார்ப்பா நீ, எங்கேருந்து வர, யாரை தேடிட்டுருக்க அப்படின்னு கேட்பாரு. இல்லை, எங்கள் அண்ணன்களை தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஓ, அவங்களா? அவங்க இங்கே இல்லைப்பா, இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. எங்கேயோ தோத்தானுக்கு ஏதோ போகிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க, கேட்டேன் நான். வேணா அங்கே போய் பாருப்பா இருக்காங்களான்னு அப்படின்னுமா. சரின்ட்டு உடனே அங்கேருந்து தோத்தான் ஊருக்கு கிளம்புவான். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே கண்டுபிடிச்சிருவான். அண்ணனுங்க அங்கே இருக்காங்கன்ட்டு. இவங்களும் நம்ம தம்பி அங்கேருந்து வர்றதை பார்த்துருவாங்க. யோசிப்பு வாரான், சொப்பனக்காரன் வாரான். இவன் எதுக்கு நம்மளை தேடி இங்கே வாரான்? இவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும். இவன் கண்ட கனவு பழிக்கணும் இவன் நினப்பில் இருக்கானா, அது பழிக்கக்கூடாது. அதனால் இவனை கொன்னுடலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவான். இதில் இந்த அண்ணன்மாருங்களில் ஒருத்தனுக்கு மட்டும் யோசிப்பு மேலே கொஞ்சம் பாசம். யாருன்னா ரூபனுக்கு. ரூபன் என்ன பண்ணும், ஐயோ நம்ம தம்பி எதுவும் செஞ்சிருவான்களோன்ட்டு பயந்து நம்ம அப்பா கிட்ட எப்படியாவது அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு. வேண்டாம், நம்ம கொல்ல வேண்டாம், இவனோட ரத்த பலி நம்ம மேலே எதுக்கு, இந்த பாவம் எதுக்கு நம்மளுக்கு வரணும், பிசாட்டி இங்கே ஏதாவது ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டுடலாமா அப்படிமா. உடனே அப்படியா சொல்ல வர, சரி அவனை கொன்ன பாவம் நமக்கு எதுக்கு,
நீ சொன்ன மாதிரியே அதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போது சப்பா நல்ல வேலை அவனை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அப்போது யோசேப்பு கிட்ட வந்தோடனே இவனை தூக்கி அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து அவனை தூக்கி குழிக்குள்ளே போட்டுருவான். அந்த குழிக்குள்ளே தண்ணியே கிடையாது, வெறும் இதுவாக தான் இருக்கும். குழிக்குள்ளே போட்டுருவான். அவனால் மேலே ஏற முடியல. அண்ணே அண்ணே என்னை காப்பாற்றுங்க, என் அண்ணன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவன் கத்துறான். இங்கே கடலை சொப்பனமா கன்ற, நீ சொப்பனம், உன் சொப்பனை இதுக்கப்புறம் எப்படி பலிக்குதுன்னு நான் பார்க்குறேன் அப்படிம்பாங்க. சொல்லிவிட்டு அவனை தூக்கி போட்டு இவங்க எல்லோரும் சாப்பிட போயிடுவாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தூரமாக எகிப்து நாட்டிலேருந்து இஸ்மவேல் கூட்டம்லாம் வருது. அதை பார்த்தோன்னே இவங்களுக்குள்ளே ஒரு ஐடியா தோணுது. இவனை கொன்று இவன் பழி நம்மளுக்கு எதுக்கு வருவானே, இதில் நம்மளுக்கு என்ன லாபம், இசாட்டி இவனை விற்றுட்டா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும்ல அப்படின்னு இவங்களுக்குள்ளே பேசிப்பானுங்க. நல்ல ஐடியா தான், இவனை விற்றுட்டா நம்மளுக்கு ஒரு காசு கிடைக்கும்ல, இவனை செத்துட்டதை அப்பாட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பிளானை போட்டு குழிக்குள்ளேருந்து இவனை தூக்கி அவங்க வர்றவங்கக்கிட்ட இவனை 20 வெள்ளி காசுக்கு விற்றுருவாங்க. விற்றுட்டு அந்த காசை எடுத்துட்டு சரி அப்பா கிட்ட போய் எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு அவனோட சட்டையை தான் அவுத்துருந்தாங்களே, ஒரு ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தெல்லாம் அந்த துணியில் தெளித்து அதை கொண்டு போய் அவங்க அப்பா முன்னாடி கொண்டு போய் நீட்டுவாங்க. அப்பா இங்கே பாருங்க, நம்ம யோசிப்ப இந்த மாதிரி ஒரு மிருகம் வந்து அடித்து அவனை கொன்றுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அழுவார். என் பிள்ளை செத்துட்டானே, நான் என்ன செய்வேன்ட்டு ஒரே அழுகு. ரூமில் கதவை அடித்து போய் போட்டு சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அங்கேயே படுத்து கொண்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக அழுகுறாரு. எல்லாரும் சொந்த பந்தம் எல்லாரும் வந்து விசாரிக்கிறாங்க, விசாரித்து சமாதானம் சொல்கிறாங்க. இவர் சமாதானமே ஆகலை, அப்படியே அழுதுகிட்டே இருந்தார். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கூட பிறந்த தம்பியையே இப்படி பண்ணிட்டாங்க. நம்ம பிள்ளைங்களுக்குள்ள அண்ணன் தம்பிங்க எல்லோரும் இருப்பாங்க. நம்ம பிள்ளைங்கள ஒரே மாதிரி பார்க்கணும். ஏற்றத்தாழ்வா இப்படி ஒரு பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கலன்னா இந்த மாதிரி தான் அவங்க பிள்ளைங்களுக்குள்ள எண்ணங்கள் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் பிள்ளைங்களுக்குள்ளே நாமளே விதைக்கக்கூடாது, சரிங்களா? அதனால் பிள்ளைங்க 2 பேரையும் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரி சமமாக பார்க்கணும். எந்த துணி எடுத்தாலும் சரிசமமாக எடுக்கணும். சாப்பாடு எது கொடுத்தாலும் எது செஞ்சாலும் சரிசமமாக பிள்ளைங்களை வளங்க. இந்த ஸ்கூல் சேர்த்தா கூட சரி, பிள்ளைங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை உண்டு பண்ணிடாதீங்க. அது பின்னாடி அவங்களுக்குள்ள ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு விரோதம் வந்துடும். அந்த எண்ணத்தை பிள்ளைங்களுக்கு நாமளே திணிக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.